ஹலோ, வெல்கம் டு எஸ்டி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைட் எனர்ஜி எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனியில் ஒரு பட்ஜெட் வெளியில் இருக்கிற ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கூட்டரில் இருக்கிறது இன்னொரு ஸ்கூட்டரில் இருக்காது. இதில் இருக்கிறது அதில் இருக்காது. இது ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து பெட்டராக இதில் ஒன்று இருக்கும். இது வந்து அதிகமாக இருந்துச்சு இதில் ஒன்று பெட்டராக இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நாளுக்கு நாள் புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துட்டு இருக்கிறனால ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் இருந்துகிட்டே இருக்குது. அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு ப்ரைஸுக்கு வந்து செட் ஆகுமா இல்லையா, மைலேஜ் செட் ஆகுமா இல்லையா, ஸ்பீடு ஓகேவா இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி சூஸ் பண்ணி எந்த ஸ்கூட்டர் வாங்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ அப்படி பார்க்கும்போது கைட் எனர்ஜி கம்பெனியில் ஒரு சூப்பராக இருக்கிற ஒரு நியூ மாடல் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, அந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸு, ஸோ இந்த ஸ்கூட்டரை பற்றி நான் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதை ஏன் நம்ம எல்லா வீடியோவில் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறாங்க, பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து இந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸு, இது என்ன மாடல், இந்த ஸ்கூட்டர் எங்கே கிடைக்கும், இது ஒரு ஸ்பேர் எங்கே இருக்கும், இது சர்வீஸ் சென்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா, நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். ஆல்மோஸ்ட் வந்து வீடியோ வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து கவர் பண்ணிடுவேன். பட் சம்திங் மிஸ் ஆனால் அந்த மாதிரி கமெண்ட் கேட்க நான் கொடுக்குறேன். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், இது என்ன மாடல், ரேட், இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க. இது எல்லாமே வந்து நான் வந்து வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ, ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ட்ரம் பிரேக்கை கொடுத்துருக்காங்க, பேக்லையும் ட்ரம் பிரேக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் டிஸ்க் வராது. ஸோ உங்களுக்கு டிஸ்க் வேணும்னா இதை விட அட்வான்ஸ் மாடலாக இருக்குது, அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி அப்படின்னு வரும்போது இந்த ஸ்கூட்டரில் சிங்கிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது டபுள் பேட்டரி வராது. அதேமாதிரி ரிமூவபிள் ஆப்ஷன்லாம் கிடையாது. அதாவது இப்போ எங்கேயாச்சும் நம்ம வண்டி போயிட்டு இருந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா கழட்டிட்டு போயிட்டு சார்ஜ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிடையாது. ஸோ இன்பில்ட் பேட்டரி தான். 2kWh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜ் வந்து வீட்டில் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனால போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வண்டி சாலிடாக 90 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் போகும் நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் லாங் போகிறீங்க, ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நான் லோக்கலில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை மற்ற ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க, நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஒர்க் பண்ணிட்டுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி லேடிஸும் சரி, ஜென்ஸு, ஃபேமிலி மேன், வயசானவங்க எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு லுக்ஸ் இந்த ஸ்கூட்டரில் நல்லா இருக்குது. வேரண்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் பேட்டரிக்கு 3 வருஷம் வேரண்டி கொடுத்துருக்காங்க, சார்ஜருக்கு 2 வருஷம் வேரண்டி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டிக்குன்னு பார்க்கும்போது அதுக்கு 2 வருஷம் வேரண்டியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த ஆப்ஷன் கொடுக்கல. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா 30 லிட்டர்ஸ்க்கு பெருசாகவே இருக்குது. ஸோ நீங்கள் லக்கேஜ் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 95 கிலோ தான். ரொம்ப வெயிட்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இந்த வண்டி எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னா 200 கிலோ வரைக்கும் தாராளமாக வெயிட் தாங்கும். ஸோ நீங்கள் குண்டாக இருக்கிறவங்க, இல்லை ஃபேட்டாக ரொம்ப இதாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் தாராளமாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோடு ஏற்றுறீங்க, இல்லை மூட்டை, லக்கேஜ், திங்ஸ் இந்த மாதிரி எதாவது ஏற்றுனா கூட 200 கிலோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். வண்டி எந்த ப்ராப்ளம் ஆகாது. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக்கில் டைல் லைட் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டேன் இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியில் தான். இதில் வந்து பல்பு, ஹாலோஜன் அந்த மாதிரி எதுவுமே வராது. மற்றபடி வீல்னு பார்க்கும்போது அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயுமே. டயரை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் சைஸாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயுமே. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நார்மல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த டிஎஃப்டி டச் ஸ்க்ரீனு 7 இன்ச்சுக்கு டிஸ்பிளே அந்த மாதிரி எதுவும் கொடுக்கவே இல்லை. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி பேசஞ்சர் ஃபுட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஹேரி க்ரூக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான், லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது, ஓரளவு பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் லோ பேட்டரி அலாரம் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சு, அதாவது சார்ஜ் தீர போகுது அப்படின்னா ரன்னிங் டைம்லையோ இல்லை நார்மல் டைம்ஸ்லையோ உங்களுக்கு உடனே வந்து டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டுறதுக்கு இந்த லோ பேட்டரி அலாரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ப்ளூடூத் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒய்ஃபை இருக்குல்ல, நீங்கள் ஒய்ஃபைலாம் வெளில எங்கேயாச்சும் போனீங்க, இல்லை மொபைலோட வச்சுருக்கீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் சி டைப் மொபைல் எதுவும் வச்சுருக்கீங்க, வீட்டில் சார்ஜ் போட முடியல, வெளில எங்கேயும் சார்ஜ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வண்டியில் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு
யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. பீக் பவரும் சரி, பிக்கப்பும் சரி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 2.2 kWh BLDC ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்கும். அடுத்து வண்டியோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு ஒரு ஹை ஸ்பீடாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 90 அந்த மாதிரி டாப்பில் போகும்போது உங்களுக்கு ஹை ஸ்பீடுன்னு சொல்லுவீங்க. பட் இது வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்பீடு தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு இது வந்து ஒரு பெட்டரான ஸ்பீடு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நார்மலாக சிட்டியில் போகிறீங்க இல்லை லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஸோ ரொம்ப ஸ்பீடெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மற்ற மாடல் இருக்கா சூஸ் பண்ணிங்க. பட் 60 km/hங்கிறது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். லேடிஸும் சரி, ஜென்ஸு, இப்போது ஃபேமிலி மேனு, ஓல்டு பர்சன் இருக்காங்களா அவங்களுக்குலாம் இந்த ஸ்பீடு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை தாண்டி ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு 40 அதை தாண்டி போக மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 60 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டரானது தான். மற்றபடி டேர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ரிவர்ஸ் அசிஸ்ட்டு, பார்க்கிங் ஸ்விட்ச்சு, மற்ற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இதில் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும். பட் இது பட்ஜெட் விலையில் இருக்குது அப்படிங்கிறனால வண்டிக்கு மெயினாக எது தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து மெயினான ஃபீச்சர்ஸ் போகிறோம், பட்ஜெட் விலையில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் வேணும், நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதே கம்பெனியில் நிறைய மாடலாம் இருக்குது. பட் அது ரேட் அதிகமாக போகும், அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காசு கொடுத்து எதுக்கு தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு மெயினாக எது தேவையோ அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு பெட்ரோல் காசு மிச்சம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ரிவ்யூ பார்த்தது கைட் எனர்ஜி கம்பெனியில் இருக்கிற கைட் X1 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. அதாவது ஒரு 90,000 வச்சுங்களேன், அவ்வளோதான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. பட் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 95,000, 1,00,000க்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும், அவ்வளோ ப்ரைஸாக இருக்குது. ஸோ இதோட அட்வான்ஸ்டு வேரியண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 வேரியண்ட் இருக்குது இதே மாடலில். பட் அதெல்லாம் போகும்போது ரேட் வந்து அதிகமாக போகும். உங்களுக்கு வந்து ஒரு 80,000, 90,000க்குள்ளே எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் வந்து ஒரு 90-100 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு எல்லாமே இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, எதுவும் மிஸ் ஆகல. பட் அட்வான்ஸ் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க இது கொடுக்கல. ஏன்னா பட்ஜெட் வேலையில் இருக்குது. இதிலே வந்து அடுத்த மாடலாக வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இதே மாதிரி அது எல்லாமே அது இருக்கும். பட் அது வந்து 1,00,000 மேலே போகும். ஸோ 1,00,000 கம்மியான ரேட்டில் நல்ல ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் வந்து பெட்டராக தான் இருக்குது. லுக்கும் நல்லா இருக்குது, மற்ற ஃபீச்சர்ஸும் எல்லாமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்கூட்டர் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் வாங்க அப்படின்னா நியர்பை லொக்கேஷனில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அத்தாரிட்டி டீலர் இருப்பாங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் வேலையில் கைட் எனர்ஜியில் ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இந்த வீடியோ பற்றி எதை சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சிட்டி.